ரூபிக்கன் பட்டிமன்ற குழு இப்போ நம்மளால ஒரு பட்டிமன்றம் பேச போறாங்க. இதுல நடுவர் அருள்வாசனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவர் ஒரு தமிழ் ஆர்வலர், கவிஞர். எந்த ஒரு தலைவராக வந்தாலும் அவருக்கு இருந்து ஒரு தமிழ் கவிதை இருந்து நம்ம அவரோட வாட்ஸ்அப் சர்வீஸை பார்க்க முடியும். கண்டிப்பா. ஸோ அப்படிப்பட்டவர் அவர் ஒரு தமிழ் ஆர்வலர், கவிஞர். அதையும் தாண்டி இது மட்டும் என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றது மாதிரி இப்போ கலையாட்டத்திலையும் அவர் இருக்காரு. ஸோ எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு வரதுல அருள்வாசனம் ஒரு கைஞர். ஸோ அவர் தலைமையில ஒரு பட்டிமன்ற குழு நம்ம யூனியன் பட்டிமன்ற குழு இப்போ வர போறாங்க. சாலமன் பாப்பையா மட்டும் இல்லை, அருள்வாசன் சொல்றவங்க வந்து நம்மளை ஒட்டார வச்சு சிந்திக்க வைக்கிற ஒரு பட்டிமன்றத்தை நம்ம கொண்டு கொடுக்க போறாங்க. உங்களை எல்லாரையும் என்ஜாய் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ பேசி அவங்க கருத்தை உங்களுக்கு சிந்திக்க வைக்க போறாங்க. அருள்வாசன் மற்றும் அவரது பட்டிமன்ற குழு. எல்லாம் சந்தோஷமா இருக்குங்களா? சரவணி கொண்டாடுறதுல சந்தோஷமா இருந்தாலும் ஓ போடல என்ன செயல் சொல் யாவிலும் என்றும் உறுதியாக இருக்கும் தகுதிக்கு என்பதாக நம்மளுடைய முக்கியமாக தமிழ்ச்சி தரவை கொண்டாட உங்கள் அனைவரையும் பணிவுடன் வழங்குகின்றேன். இந்த சரவண கொண்டாட்டம் மக்கள் வந்துச்சு. இந்த 2 மாசத்துல ஒரு பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல சாங் சூஸ் பண்ணணும், டீமை சூஸ் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும், அதோட முக்கியமா மாஸ்டர் ரெடி பண்ணணும். கடைசியாக ஒரு வழியாக எல்லாரும் வந்து செட்டில் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். வாழ்க்கையில் ரொம்ப எப்பவுமே பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி இருக்கு அதை பற்றி தான் நாங்கள் இங்கே வந்து ஜாலியாக விவாதிக்க போகிறோம். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய சூழலில் உறவுகள் அன்பால் பிடித்துள்ளதா, பொறுப்புகளால் விலகியுள்ளதா? அன்பால் பிடித்துள்ளது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பொறுப்புகளால் விலகியுள்ளது யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு காலையில் எழுதிக்கிறோம், வகுப்பில் ஸ்கூல் அனுப்புவோம், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரெடியாக இருக்கணும், சமைக்கணும், கிரெடிட் கார்டு பில் கட்டணும், வீட்டில் இருந்து வீட்டு வாங்க இன்னும் லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இந்த வேலைக்கு 10 நிமிடம் முடிஞ்சு அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் அப்படி இருந்தாலும் நம்ம உறவுகளுக்குள்ள ஒரு சூழ்நிலைனால நம்ம ஜாலியாக பேசிக்கிறோமா, அன்பமாக பதிவிக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஸோ அதை பற்றி தான் இங்கே 2 ஆண்டுகள் அப்பா முடிச்ச கேட்குதா? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு 2 ஆண்டுகள் நம்ம பேச போகிறோம். இன்றைய உறவுகள் அன்பால் பிணைந்தே உள்ளது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு இந்த ஒரு அணி வந்திருக்காங்க. திருமதி கிருபா அவர்கள் நல்ல பேச்சாளர், தமிழ் சிந்தனையாளர், நம்ம இந்தியாவில் வந்து பேராசிரியராக இருந்தாங்க. பயோமெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். இரண்டாவதாக திரு சரவணன் அவர்கள் நல்ல தமிழ் சிந்தனையாளர், தமிழ் பள்ளியில் வந்து தமிழ் ஆர்வலர் இருக்காரு. மூன்றாவதாக திருமதி சுப்பு அவர்கள் நம்ம பூமிகளை பற்றி பாதி பேர் இந்தியாவில் தெரிஞ்சிருந்தா இவ்வளோ ஒரு காரணம். லாக்டின் சுப்பு மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்காங்க. அடுத்தது பொறுப்புகளால் உறவுகள் விலகியே இருக்கின்றன அப்படின்னு பேசுறதுக்காக இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க. முதலாவதாக திரு விமல் அவர்கள் நல்ல தமிழ் சிந்தனையாளர், பேச்சாளர், தமிழ் ஸ்கூல்ல தமிழ் ஆர்வலராக இருக்காங்க. அடுத்தது திருமதி ஆனந்தலட்சுமி அவர்கள் நல்ல தமிழ் சிந்தனையாளர், வாசிப்பாளர். மூன்றாவதாக திரு திருமதி பாசமலர் அவர்கள் இங்க இருக்கிற பப்ளிக் ஸ்கூல்ல வந்து டீச்சராக இருக்காங்க. அவர் தமிழ் பள்ளியில் தமிழ் ஆர்வலர், மலர்வானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சி துவக்கமாக இந்திய உறவுகள் அன்பால் பிடித்தே உள்ளது அப்படிங்கிறது பேசுறதுக்கு திருமதி கிருபா அவர்கள் வராங்க. கிருபா அவர்கள் உள்ளத்திலே உண்மையிலே உண்டாயும் வாக்கிலே ஒளி உண்டாகும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கவிப்பெருக்கும் கலைப்பெருக்கும் மேலுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிப்பெற்று பதவி கொண்டார். தெல்லுத்த தமிழகத்தின் சுவை கண்டார், இம்மரர் சிறப்பு கண்டார் என்று பாரதியின் வரிகளை தொழுது அத்தகைய சிறப்பை காண்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கும் என் அன்பு நெஞ்சங்களே, மேடையிலே வீற்றிருக்கும் என் சக பேச்சாளர்களே, நடுவரில்
பொடி, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, கடவுளே இந்த பொடி என்னைக்கு தீரக்கூடாது அப்படின்னு கூடை போட்டுதான் நான் அந்த டப்பாலே கொட்டி வைக்கிறேன். பார்த்திபன் தெரசா பத்தி சொல்றாரு, தெரசா நீ கருவுற்று இருந்ததால் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் தாயா இருந்திருப்பாய், கருணையுற்று இருந்ததால் தான் எல்லா குழந்தைக்கும் தாயா இருக்கிறாய் என்று. பெற்றால் தான் பிள்ளையா? இல்லை நடுவர்களே, எந்த ஒரு பெண் பிள்ளைகள் மீது அன்பும் ஆதரவும் செலுத்துகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் தாய் தான். அடுத்து அம்மா வீட்டுல இருந்து கல்யாணமாய் மாமியார் வீட்டுக்கு போறோம். அந்த காலத்துல கண்ணதாசன் ஜாலியா ஒரு கவிதை எழுதினார் பாருங்க. நடுவர்களே, சிச்சுவேஷன் என்னன்னா, மாமியார் மருமகளை பத்தி புலம்புறதுதானே. நல்லா தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாரு, ஊரெல்லாம் கொண்டு இருக்கு, வந்தாலே மகராசி வாக்கரிசி இல்லாம அப்பை கொடுத்த சீர 6 நாள் காணாது, கப்பல்ல வருது கதையா கதை படிச்சான். என்னாலும் பாவமோ என் கால செத்துக்கடி, 8 கல் மூக்குத்தி 7 பவுன் சங்கிலி என் தம்பி கொடுத்திருப்பான், அவன் மகனை கட்டியிருந்தா அப்படின்னு போகும். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை நடுவர்களே, காலம் வந்து மாறி போச்சு. மாமியார் மருமகளும் ஒரே மாதிரி சேலை கட்டுறது என்ன, டிசைனர் ப்ளவுஸ் போடுறது என்ன, செல்ஃபி எடுக்கிறது என்ன, ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட், பியூட்டி பார்லர். என்ன மீன் குழம்பா? மசாலாவை மிக்ஸியில் அரைச்சா ஏன் அம்மியில் அரைக்க வேண்டியதானே? ஏவே பரிதாபங்கள் ரீல்ஸ். மாமியார் மருமக பையன் 3 பேர் சேர்ந்து பரிதாபங்கள் ரீல்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ எல்லாம் மக்கா மியூசிக் ரீல்ஸ் எடுத்துட்டு பாருங்க, ரீல்ஸ் எல்லாம் கலர் கலரா சேலையை கட்டி போட்டுட்டு இருக்காங்க. எங்க ஒரு இடத்துல அன்பு இருக்கிறதோ அங்க, எங்க ஒரு இடத்துல புரிதல் இருக்கிறதோ அங்க அன்பு தானாகவே மலரும் நடுவர்களே. ஐயா, என் நண்பரின் அக்கா கல்யாணமாகி சில வருடங்களில் தன் கணவரை இழந்து விடுகிறார்கள். அந்த மாமனார் மாமியாரும் தன் பையன் இறந்த பின்பு அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று அவர்களுக்கு இன்னொரு திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. அங்கே பொறுப்பு இல்லை நடுவர்களே, அன்பை மட்டுமே காணப்படுகிறது. திருமணத்திற்கு பின் பிள்ளைகள் வருகின்றன. நம்ம வீட்டில் இருந்ததை விட ஸ்கூல்லையும் காலேஜில் தான் நிறைய நேரம் செலவழிச்சிருக்கோம். இந்த சமூகத்தின் மிக உன்னதமான ஒரு உறவுனா அது ஆசிரியர் மாணவர் உறவுதான் நடுவர்களே. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் நம்ம எல்லா வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஒருத்தவங்க இருப்பாங்க. அன்று ஒரு ஆசிரியர் தம் அன்பையும் அறிவையும் தன் பெயரையும் கொடுத்ததால் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை அம்பேத்கரால் தர முடியும் இல்லையா? இப்போ உள்ள பசங்கள்லாம் வேற லெவல்ல இருக்காங்க நடுவர்களே. இப்படிதான் ஒரு நாள் காலேஜில் அனாட்டமி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஸ்கெலிட்டன் பார்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணி ப்ரொசீஜர் எழுதிருங்க அப்படின்னு கிளாஸை முடிச்சிட்டேன். நைட்டு வீட்டுக்கு போய் ரிலாக்ஸாக ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த எலும்புக்கூட நடுவில் பார்த்து செல்ஃபி எடுத்து என்னையும் சேர்த்து டேக் பண்ணி வச்சுருந்தாங்க நடுவில். இப்படி நம்ம முதுகுக்கு பின்னாடி கேலியும் கிண்டல் செஞ்சு பேரெல்லாம் வச்சாலும் கூட அதையும் தாண்டி அவர்களுக்கு அன்பாலை வழிகாட்டி நம்ம கரையை சேர்க்கிறோமே நடுவர்களே. அதே மாணவர்கள் சில வருடங்கள் கழித்து நல்ல வேலையில் இருந்து சாதனைகள் பல புரிந்து நம்மை நாடி வரும் பொழுது, மேடம் நல்லா இருக்கீங்களா, நான் இந்த ஊர்ல தான் வேலை பார்க்குறேன், அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம், நீங்க கண்டிப்பா வந்துருங்க, இல்லாட்டி இதான் என் மனைவி பிள்ளைகள்லாம் பாருங்க அப்படின்னு போட்டோவை காமிக்கும் போது இருக்கின்ற அந்த அன்பு இருக்கிறதே நடுவர்களே, அது 100 ஆசிரியர் விருதை விட மிகவும் பெரிய. ஏன் இப்ப நீங்களே ஊருக்கு போகும்போது உங்க ஆசிரியரை பார்த்தீங்கன்னா அப்போ நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே நீங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு மாணவரை மட்டும்தான் நிற்பீங்க. அடுத்து வாழ்க்கையின் இறுதி கட்டத்துக்கு போகும். சில நேரங்களில் அங்காளி வங்காளி பிரச்சனை எல்லாம் வரும். உனக்கு எனக்கு சண்டை, உடைய போதும் மண்டன்ற அளவுக்கு பிரச்சனை போயிடும். ஆனா இப்போ 7-8 வருஷம் கழிச்சு அரசு புரட்சில ஒரு செய்தி, பெரியப்பா மகன் பக்கவாட்டுல படுத்துட்டாரு அப்படின்னு. இந்த தம்பி பழசெல்லாம் மறந்துட்டு அவரை பார்க்க போறாரு. படுத்துக்கிறவர்கள் பேச முடியல, கண்கள் மட்டுமே பேசுகின்றனர்களே. அங்கே வார்த்தை தேவையில்லை, நிலவுகின்ற நிசப்தம் கூட அன்புதான். ஆகையால் நடுவர்களே, அன்பை சொல்ல வார்த்தை இல்லை, அன்பில்லாத இதயம் யாரும் இல்லை, உலகை இயக்க காரணம் அன்பை தவிர வேறு ஏதும் இல்லை என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அன்புதான் வந்து உலகத்துல வேகமானது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. நன்றி நன்றி. அடுத்ததாக இப்போ அன்பை வந்து எதிர்க்கணும்னாலே ஒரு துணிச்சல் வேண்டும் இல்லைங்களா? ஏன்னா யாருக்குமே வந்து அன்பு வந்து எப்பவுமே குறைவானது சொல்லவே முடியாது. அதை சொல்லணும்னா அதுக்கான ஒரு துணிச்சல் வேணும். அன்பு இல்லை, பொறுப்புகள் இன்னைக்கு உடம்புகளை வந்து விலைதான் வச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து மிகவும் ஆணித்தரமாக சொல்வதற்கு வருகிறார் திரு விமல் அவர்கள். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்குறு பகைவரை இவனின்றி நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு காக்குவோம்.
பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாழ்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கட்கும் இங்குற்ற நரிகளால் கொள்ளையா என்று முழங்கிய பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளை வழங்கி எனது வாதத்தை தொடர்கிறேன். எனக்கு முன்னால் பேசி சென்ற முனைவர் சகோதரி கிருபா அவர்கள் அன்பை பற்றி அழகாக பேசினார்கள். இல்ல தெரியாமதா கேட்கிறேன், அந்த அன்பை வச்சு 1/2 கிலோ அரிசி வாங்க முடியுமா? இல்ல இந்த அமெரிக்காவில தான் ஒரு கிரீன் கார்டு வாங்க முடியுமா? ஏதோ அன்பான பின்னி பிணைஞ்சிருக்காங்களாமே. இந்த உறவுகளோ சமுதாயமோ அன்பால் பின்னி பிணைந்திருந்தால் நமக்கு முதலாம் உலகப் போர்களும் 2ஆம் உலகப் போர்களும் நடந்திருக்குமா? இல்ல இந்த தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பேசி இருப்போமா? இல்லதானே? நடுவர் அவர்களே, நாங்களும் அன்பு இல்லை என்று சொல்லவில்லை, இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்றோம். இல்ல நீங்க கமல் ஃபேனா? அன்னை இல்லம் என்று வீட்டிற்கு பெயர் வைத்துவிட்டு பெற்ற அன்னையை அநாதை இல்லத்தில் விட்டிருக்கும் பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதுதான் அன்பால் பிணைந்திருப்பதா? மனித உறவுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதே இந்த போலியான அன்புதான். பல ஆண்டுகள் ஒருவரை ஒருவர் நேசித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் கூட மாங்கல்ய மஞ்சள் காயும் முன்பே குடும்ப நீதிமன்றங்களின் கதவுகளை தட்டுகின்றனர். பெரியவர்கள் என்று பிள்ளைகளும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை, பிள்ளைகள் என்று பெரியவர்களும் சகித்துக் கொள்ள தயாராக இல்லை. இதுதான் அன்பால் பிணைந்திருப்பதா? நடுவர் அவர்களே, அன்புக்கு நல்லா நடிக்க தெரியும், பொறுப்புக்கு நடிக்க தெரியாது. அன்பு பொறுப்பு என்றால் தட்டி கழிக்கலாம், ஆனா ஒருபோதும் விட்டு விலக முடியாது. அன்பு நடிக்குன்னு சொன்னல, இப்போ உங்க மனைவி ஒரு மஞ்சள் கலர்லயோ பச்சை கலர்லயோ புடவை கட்டிட்டு வந்து உங்க முன்னாடி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அழகா இருக்குன்னு சொல்ல போறேன். நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்மள இந்த தீபாவளி சரவணி ஃபங்க்ஷனுக்கு வரணும், இல்லைன்னா வர முடியுமா? இததான் அன்பு நடிக்கும்னு சொல்றேன். இப்போ கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கிறோம்ல, இதுல மனசுல நினைச்சத அப்படியேவா பேசிக்கிறோம்? இல்ல இல்ல, விவகாரமாய் போயிடுவியா? பேசினா விவகாரமாய் போயிடும். நான் வேணா இந்த வயிற்று மேல சத்தியம் பண்ணி சொல்லவா? இன்றைய தலைமுறைக்கு உறவு முறைகளே தெரியாமல் போய்விட்டது. எல்லாரும் ஆண்டி அங்கிள் சுருங்கிட்டாங்க. மீறி ஏதாவது உறவு முறை தெரியும்னு கேட்டா போங்க பூமர் அங்கிள்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனாலதான் என்னவோ இன்றைய உறவு முறையை அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது நாம் பார்க்கும் பொழுது மட்டும் கண்ணாடி நம் முகத்தை காட்டும், நாம் விட்டு விலகிவிட்டால் கண்ணாடி நம் முகத்தை காட்டாது. இந்த கண்ணாடியின் நியதி இன்றைய உறவு நிலைக்கும் பொருந்தும். நீண்ட காலம் நண்பர்களாக பழகியவர்களையே தனித்தனியாக விசாரித்தால் ஒருவரை பற்றி ஒருவர் புரிந்து கொள்ளாத போக்கு வெளிப்படுகிறது. ஈருடன் ஓர் ஈர் என்று வாழ்ந்து வரும் கணவன் மனைவியை கூட தனித்தனியாக விசாரித்தால் ஒருவரை பற்றி ஒருவர் கொட்டி தீர்த்து விடுவதை பார்க்க முடிகிறது. மனித உறவுகளுக்கு உரம் சேர்ப்பதே உறவுகள் தான். நெருக்கமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் இன்று ஏனோ விரிசல் கண்டு வருகின்றன. அடுத்து பாத்தீங்கன்னா, உங்க எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், முக்கியமான ஒண்ணு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட வெற்றியின் போது 100 பேர் உங்க கூட இருக்கிறது முக்கியம் இல்லை. உங்க தோல்வியின் போது எவன் ஒருவன் உங்க கூட இருக்கானோ அவன் தான் உண்மையான உறவுக்காரன். அந்த மாதிரி ஒரு உறவு உங்ககிட்ட இருந்தா விட்டுறாதீங்க. சமையல் அறையில் நின்று தேய்ந்த அம்மாவின் கால்களுக்கும் அலுவலகத்திற்கு நடந்தே ஓய்ந்த அப்பாவின் கால்களுக்கும் ஓய்வு கொடுக்க நினைக்கும் மகனின் பொறுப்பு இருக்கு. அது மிக உயர்ந்தது நம்ம நடுவர் அவர்களே. அப்புறம் இந்த உறவுகள்னா ஏதோ அம்மா அப்பா பிள்ளைகள் நினைச்சிட்டு இருக்கோம், அது கிடையாதுங்க. நிறைய உறவுகள் இருக்கு. ஆசிரியர் மாணவர் உறவு, எம்ப்ளாயி மேனேஜர் உறவு, நண்பர்கள் தோழிகள் உறவு, காதலன் காதலி உறவு.
ஆசிரியர் ஒருவரையே எடுத்துக்கோங்களேன். இந்த ஆசிரியர்கிட்ட அன்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு 5 வருஷம் நம்ம படிப்போமா? இல்ல இந்த பிள்ளைகளை தான் படிக்க வைப்போமா? கிடையாதுல்ல. இதனாலதான் மாணவர்களும் ஆசிரியர்களும் தங்கள் பொறுப்புகளால் விலகி இருக்கிறார்கள். அடுத்து இந்த மேனேஜர், எம்ப்ளாயி மேனேஜர் வருது. இப்போ மேனேஜர் வராருன்னு வச்சுக்கோங்க, நம்மளால என்ன பண்ணுவோம், உடனே எந்திரிச்சு ஓடி போய் ஒரே குட் மார்னிங், குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங்னு ஒரே அந்யோன்யமா விசாரிப்பான். அதெல்லாம் எதனால? அன்பாலையா? கிடையாது. அவர்கிட்ட தான் நம்ம அப்ரைசல் இருக்கு. ஆமா, அங்க பாருங்க, கூட்டத்தில் ஒருத்தர் அப்ரைசல் குஷி ஆயிட்டாரு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அடுத்து இந்த நண்பர்கள் தோழிகள் உறவு. இந்த உறவை பற்றி வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலந்ததான் நட்புன்னு. இன்றைய நட்புகள் அப்படியா இருக்கு. இன்றைய நட்புடைய போட்டிகளும் பொறாமைகளும் தான் அதிகம் இருக்கிறது. நீ என்னை பத்தி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா நான் உன்னை ரீல்ஸ்ல போட்டு கிழிச்சிடுறேன். இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் பிசினஸ்ல ரன் ஆகுறதே நம்மளுக்கு நம்பிதான். கடைசியா காதலன் காதலி உறவு. இது ஒரு கவித்துவமான உறவுன்னு சொல்லலாம். என்னதான் அன்பு அதிகமா இருந்தாலும் 10 மணிக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் லேட்டா போய் பாருங்க, உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. இதே பொறுப்பா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க, உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி சீக்கிரமா போன ஒரு காதலன் காதலிக்கிட்ட ஒரு கவிதை சொல்றான். அன்பே, உன் பாதம் பட்ட இடத்தில் சாதம் போட்டு சாப்பிடுவேன்னு. உடனே காதலி கேட்கிற, சாம்பார் சாதமா தயிர் சாதமானு. இப்படியான பொறுப்புகளும் புரிதல்களும் உள்ள உறவுகள் இந்த உலகத்திலே நிறைய இருக்கிறது. ஆகவே விட்டு கொடுத்து போவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்ற கூற்றை போல மனித வாழ்க்கையிலே பல மேடு பள்ளங்களும் சில சுனாமிகளும் சூறாவளிகளும் இருக்கத்தான் செய்யும். ஆகவே பொறுமையுடன் உங்கள் பொறுப்புணர்ந்து யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஆராய்ந்து ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்தாலே உறவுகள் நிலைத்து நீடிக்கும். இல்லையே இன்று போல் இன்றுமே உறவுகள் விட்டு விலகித்தான் இருக்கும் என்று கூறி இறுதியாக சாதனைகள் எதுவும் பெருமை அல்ல, அது பொறுப்பின் மகத்தான வெளிப்பாடுதான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரும்போதே வந்து தேவையெல்லாம் இப்படி நிறைய நம்ம கணவனுடைய உறவுகள்லாம் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு வீட்டு கதை சொல்றேன். ஒரு வேத கணிதத்தில் வந்து ஒரு 30 வயது மதிக்கப்பட்ட ஒரு ஆணும் ஒரு 60 வயது முதியவரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே கல்யாணம் ஆனவங்க. அந்த 30 வயது ஆள் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கு. அந்த பெரியவர்கிட்ட சொல்லலாம், ஐயா வாழ்க்கையே எனக்கு எடுத்து போச்சு, எனக்கு இப்படிதான் வந்து என் வீட்டுக்காரி வந்து எனக்கு இல்லாமல் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருந்தா, நானும் ஒரு வேலைக்கில் சாயங்காலம் டின்னர் சாப்பிட போகலான்னு கூப்பிட்டு போனேன். போய் மெனு பண்ண கழிச்சு நீங்கள் என்ன ஸ்பெஷல்னு கேட்டாங்க. சரி நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கோழிக்கறின்னு வரிசை டிஸ்கஷன் ஆரம்பித்தேன். பாருங்க என்ன நினச்சாலும் எல்லாம் மெனுக்கார வச்சு போட்டு வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் தான் எனக்கு தெரியும் கல்யாணம் நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பெரியவர் வந்து சும்மாவே சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் சொன்னாங்க, ஆனால் நீங்கள் வந்து எப்படி உங்கள் மனைவியை வந்து மாடே தேனே செல்லம்மா கண்ணம்மா அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பெரியவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், ஐயா நீயாவது ஒரு கல்யாணம் தான் மறந்தார், நான் என் வீட்டுக்காரி பேர் வந்து 5 வருஷம் ஆச்சு, அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி நம்மளுடைய பொறுப்புகள்னால நம்ம குடும்பங்களை நம்ம சின்ன சின்ன நிகழ்வுகளை கூட வந்து நம்ம மறந்துட்டு ரொம்ப சிரமப்படுறோம். ஸோ உறவுகளின் உறவுகளை பற்றி ரொம்ப அழகாக முன்னே இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையாக இல்லை அன்பு தான் சிறந்தது, இன்னும் அன்பினால் உறவுகள் என்னைக்குமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அவர்கள் பேசுகிறாரு. அவங்க சொல்றாங்க, தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். இங்கே அன்பால் அவையை அலங்கரிக்கும் நடுவர் அவர்களுக்கும், அன்பால் இணைந்திருக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும், அன்பின் அருமை புரியாமல் பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கும், அன்பாக பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கும் என் வணக்கங்கள். எனக்கு முன்னால் பேசிய நமது ப்ளூமிங்டன் புலவர் விமல் அவர்கள் பொறுப்புன்னு வருத்துட்டு செவ்வாயில சொருகிட்டு போயிருக்காரு. ரொம்ப வன்முறையா பேசாதீங்க. நம்ம ப்ளூமிங்டன் புலவர் பேசும்போது சொன்னாரு, மேனேஜர்
எம்ப்ளாயி அப்ரைசலுக்காக அப்படின்னாரு. அவருக்கு மேனேஜர் எம்ப்ளாயி மட்டும் தான் தெரியும் போல, கூட வேலை செய்யற டீம் மெம்பர்லாம் தெரியாது போல. யாராவது உங்க டீம் மெம்பர் இருந்தீங்கன்னா பார்த்து செஞ்சு விடுங்கப்பா. சரவணன் ஃப்ரெஷர்ஸ் போனீங்கன்னா நிறைய தெரியும் அவருக்கு. அப்புறம் நண்பர் பேசுறப்ப சொன்னாரு, கணவன் மனைவி வந்து தனித்தனியா பேச வச்சோம்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, தனித்தனியா பேச வச்சா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, இங்க இருக்கிறவங்கள யாராவது நம்ம தனியா புலம்பாம இருந்திருக்கோமா? யாராவது கை தூக்குங்க பாப்போம். ஒருத்தர் கூட கை தூக்கலைங்க. எனக்கு தெரியும் யாருமே கை தூக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தனியா புலம்பிதான் அவன ஒரு வழி கிடையாது. புலம்புதான் ஆகணும். புலம்புல என்ன வச்சுக்கோங்களேன், பாதி பேர் பைத்திய ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்கணும் இவ்வளவு நேரம். ஆனாலும் நம்ம புலம்புனாலும் அதுல ஒரு அன்பு இருக்கு. எப்படி தெரியுங்களா? இப்போ நம்ம எல்லாம் வந்து வெளிநாடு, நம்ம இந்தியாவில் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து பெரும்பாலும் எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டோம். ஆபீஸ்க்கு போயிருப்போம், ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருப்போம், அவ்வளவுதான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நிலைமை என்ன? எல்லாரும் எல்லா வேலையும் செய்யறோம். மனைவி சமைச்சா நான் பாத்திரம் கழுவணும், நம்ம சமைச்சோம்னா மனைவி பாத்திரம் கழுவணும். பகிர்ந்த அன்போட பாட்டு பாடிக்கிட்டு சமைக்கிறதும் பாத்திரம் கழுவணும் செய்யணும், ரசிச்சு. பாத்திரம் வரைக்கும் அன்பை பகிர்ந்துக்கிட்டு ஐயா. அன்புன்னா என்ன தெரியுமா? அன்பு அப்படின்னா வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனைவி கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ டா செல்லம், திருப்பி அவங்க ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்றதா அன்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாதுங்க. அன்புனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வந்து மனைவிக்கு ஏற்றி விடுறதுக்காக ஏதாவது செய்யறதும், மனைவி நம்மள மேல ஏத்துறதுக்காக ஏதாவது செய்யறதும், அதுதாங்க அன்பு. அப்புறம் நம்ம புலவர் சொல்லும் போது, நண்பர்கள் எல்லாம் இந்த காலத்துல வந்து ரொம்ப கை நடுக்குது, போடியம் இருக்கிறவங்க கொஞ்சம் கை நடுக்குது, சிவரிங் இருக்கு. அதான் வீரம். நம்ம நண்பர் பேசும்போது சொன்னாரு வந்து, நண்பர்கள்லாம் இந்த காலத்துல போலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் வாழ்க்கையில நடந்த ஒரு எடுத்துக்காட்டை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இங்க விசா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தொந்தரவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சூழ்நிலையில ஒன்று நடந்தது. என்னன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட விசா வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆகி உடனே இந்தியா போற சூழ்நிலை 10 நாள்ல. எனக்கு அன்னைக்கு உறுதியா இருந்தது என்னோட நண்பர்கள் தான். நான் எதுவுமே செய்யல. என்னோட அப்பார்ட்மெண்ட்ல விட்டுட்டு நான் அப்படியே போனேன். என் நண்பர்கள் தான் என் கார் லோன் முதற்கொண்டு எல்லாமே அவங்க தான் அடைச்சாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் இன்னும் புலவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நண்பர்கள் ஏரியா நல்லா நண்பனாலே நல்லவங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். நீங்க நம்ம தமிழ்நாட்டுல ஏதாவது துக்கம் நடக்கக்கூடிய வீடுகளுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வீட்டோட நுழைவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வரிசையா வந்து எல்லாரும் நின்று இருப்பாங்க. அந்த வீட்டுக்காரங்க பங்காளிங்க எல்லாம் வரிசையா நின்று கை கொடுப்பாங்க. அதுக்கான அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? துக்க வீடுகள்ல நிற்பாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உன்னோட துக்கத்துல நான் பங்கெடுத்துக்கிறேன், உன் கூட நான் நிக்கிறேன், உன்னோட இழப்பு கூட நான் பங்கெடுத்துக்கிறேன், உன் கூட நான் நிக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் போய் நின்று அவங்க கூட இருந்து அந்த துக்க நிகழ்வுல கலந்துக்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அது மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய கிராமங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பிரேதத்தை எடுத்து கொண்டு போய் நம்மளோட இடுகாட்டுல அடக்கம் பண்ற வரைக்கும் வீட்டுல சமைக்க கூட மாட்டாங்க. அவ்வளவு அன்போட இன்னும் இருக்கு நம்மளோட சமூகம். இவ்வளவுதான் போக வேண்டாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் இறந்துட்டாரு. எவ்வளவு பேர் நம்ம மன வருத்தப்பட்டோம், எவ்வளவு பேர் நம்ம வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டோம். இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல தலைவர் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அவரோட ஒரு நற்பண்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னதானம். அவர் செஞ்ச அன்னதானம் தான் இத்தனை மக்கள் அவருக்கு சம்பாதிச்சிருக்கு. அதுக்கான காரணம் அன்பு தான். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், டெய்லி வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப அப்பப்ப இயற்கை வந்து நமக்கு ஒரு பாஸ் பண்ணும். எப்படி தெரியுங்களா? மழை, வெள்ளம், கொரோனா அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேத்துக்கு கொரோனா அப்பதான் நம்ம பசங்க என்ன படிக்கிறாங்க, எந்த கிளாஸ் படிக்கிறாங்கன்னே தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல, டாக்டரு, நர்ஸு எல்லாரோட அருமையும் அப்பதான் நமக்கு புரிய வந்தது. ஆகவே முதல்ல அன்பு அப்படின்னா வந்து இன்னும் புரிய வைக்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா, அன்பு இல்லாம பொறுப்புக்கு வந்து மதிப்பே கிடையாது. அதாவது எப்படின்னா வந்து அன்பு இல்லாத பொறுப்பு வந்து காப்பி இல்லாத பலூன் மாதிரி. அதனால அன்பை கொடுத்து அன்பை பெறுவோம், அதுதான் வாழ்க்கை. ஆகவே அன்பால் தான் உறவுகள் பிணைந்துள்ளது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். மட்டும் பகிர்ந்து கொள்வது உறவுகள், நம்முடைய துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வது உறவுகள் அப்படிங்கிறத வந்து சரவணன் அழகாக சொன்னாரு.
ரெண்டாவது நட்பின் இலக்கணத்தை பற்றி நல்லாவே சொல்லியிருந்தாங்க. இது வந்து எல்லாருக்கும் இந்தியாவில் இருக்கவங்களை கனெக்ட் ஆகுமோ இல்லையோ, நமக்கு நல்லா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்கோம், குடும்பத்தை விட்டு இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு வருஷமாவது இந்த ஊரில் இருக்க முடியுமா? அதனால இங்க இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தோடு நம்ம கைத்தறி எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக இல்லைங்க எவ்வளோதான் இருந்தாலும் வந்து நமக்கு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கணும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அதை வந்து சொல்றதுக்காக பொறுப்புகள் இன்று உறவுகளை விலக்கியே வைத்திருக்கின்றன என்று சொல்வதற்காக திருமதி ஆனந்தலட்சுமி இருக்கிறார்கள். ஆனந்தலட்சுமி பிறந்த ஊரையும் சொந்தங்களையும் விட்டு விலகி இங்கே தீபாவளி சரவணி கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அன்போடு பொறுப்பையும் சேர்த்து தீர்ப்பு சொல்ல வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் பாரதியார் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால நான் நம்ம டைமண்ட் பால் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நேற்று இவன் ஏணி, இன்று இவன் யானி, ஆழ கரை சேர்த்து ஆடும் இந்த தோணி, சொந்தமே ஒரு வானவில், அந்த வர்ணம் கொஞ்ச நேரம், பணங்காச கண்டுபுட்டா புலி கூட புல்லத்தினும் கலிகாலமானதடி கண்மணி. இது நம்ம வைரமுத்து வரிகள், நம்ம எல்லாருமே கடந்து வந்த வரிகள் தான். இதையே திருவள்ளுவர் எப்படி சொல்றாருன்னா, கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும்னு சொல்றாரு. வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த சமூகத்தையும் சரி நம்ம உறவுகளுக்கு நடுவையும் சரி எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், சரி 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 சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கோம். கேள்வி கேட்கல, இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லலைன்னா நம்மளை சுத்தி சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, நட்பு அம்புட்டு பேரை சுத்தி இருப்பாங்களாம். இது வள்ளுவர் சொல்றாரு. சுருக்கமா வடிவேலு பாஷையில சொல்றோம்னா, இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாயா, ரொம்ப நல்லவன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பழைய கால நடுவர்களே. இப்ப எல்லாரும் முடிச்சுக்கிட்டாங்க. தன்னை பத்தியும் தன்னுடைய கணவனோ மனைவியோ தன்னுடைய பிள்ளைகள், இதை தாண்டி எந்த பொறுப்புகளையும் யாரையும் ஏற்க நம்ம யாருமே தயாரா இல்லைங்கிறது தான் இன்றைய நிதர்சனம். நடுவர் அவர்களே, எதிரணியில வந்து கிருபா எல்லாரும் பேசி போனாங்க. எதிரணி ஒரு கனவு உலகத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தலைப்பு கரெக்டா வாசிச்சீங்களா? இன்றைய சூழலில், மறுபடியும் சொல்றேன், இன்றைய சூழலில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழலை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அதெல்லாம் எங்கதான் இருக்கு? அப்புறம் சரவணன் அவர்கள் பேசும்போது இந்த கோவிட் டைம் இதை பத்தி எல்லாம் பேசினாரு. நாமெல்லாம் எதுக்காக இங்க இருக்கிறோம்? நீங்க அன்பு அன்புன்னு சொல்றீங்களே, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு அங்கேயே பாட்டு பாடிட்டு இந்தியாலேயே அம்மா அப்பாவோட உட்கார வேண்டியது தானே? எதுக்காக இங்க வந்திருக்கிறோம்? அன்பு இல்லைங்கிறதுனால வந்திருக்கிறோம். ஊர்ல வீடு வாங்கிட்டோம், இஎம்ஐக்கு லோன் கட்டணும், அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டோம், கடன் அடைக்கணும்ன்ற ஒரு பொறுப்புக்காக தான் இங்க வந்து உட்காந்துருக்கோம். ஆமாவா இல்லையா? சொல்லிட முடியுமா? அதே மாதிரி இந்த கோவிட் டைம்ல எவ்வளோ விஷயம் நல்லது நடக்குதுன்னு சொன்னாரு. அப்புறம் இந்த கை கொடுக்குற பழக்கம் பத்தி சொன்னாரு. உருக்கமா இருந்தது இல்லையா கேட்கறதுக்கு? ஆனா யதார்த்தம் என்ன, இந்த கோவிட் டைம்ல இங்க நம்ம இத்தனை பேர் இருக்கிறோமே, அம்மா அப்பா இறந்த போது கடைசியா ஒரு தடவை முகத்தை கூட பார்க்க போக முடியவில்லை சில பேரால. போய் அந்த இறுதி சடங்கு கூட செய்ய முடியல. இதுதானே நிதர்சனம். ஏன் அவங்களுக்குலாம் அன்பு இல்லையா? அக்காலுக்கும் போலையா? அப்படி கிடையாது நடுவர் அவர்களே. ஒரு எமோஷன்ல இந்த நிமிஷம் வேலை எடுத்து போயிட்டேன்னா என் பிள்ளை எப்படி படிக்க வைக்கிறது? இந்த ஊர்ல டாலர்ஸ்ல வாங்கின கடன் அந்த ஊர்ல இருந்து எப்படி கட்ட முடியும்? வேலை இல்லாம நான் எங்க உட்கார முடியும்? அப்படிங்கிற ஒரு பொறுப்போட அழுத்தம் தான் நடுவர்களுக்கு காரணம். அதனாலதான் இங்கேயே இருக்கிறாங்க அந்த நிலைமையிலையும். அப்புறம் கிருபா சொன்னாங்க, அம்மா அம்மா அம்மா. ஏமா நம்மளை பெற்று வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி கல்யாணம் பண்ணி கொடுத்ததெல்லாம் போறாடா, அடுத்து நம்ம பிள்ளைகளையும் அவங்களே தான் பார்க்கணுமா? இந்த மெழுகு போல் தன்னையே உருக்கி கொள்ளும் வழக்கத்தை நாம் தான் முதலில் நிறுத்த வேண்டும் நடுவர் அவர்களே. அந்த மிளகாப்பொடி விட்டுட்டீங்க. அதான் வரேன் நடுவர் அவர்களே. இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், ட்ரிப்பு போறோம்னு முடிவு பண்ணிடுறோம். ஓகேவா? ஊருக்கு போன் பண்ணி சொல்றோம், ஆஹா ஓஹோ சூப்பர் வாங்க வாங்க ஜாலின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வாய் வார்த்தை இல்லை. அப்புறம் மைண்ட் வாய்ஸ் இந்த பக்கம் என்ன யோசிப்பாங்க, அந்த பக்கம் என்ன யோசிப்பாங்க, ஐயோ 4 வருஷம் கழிச்சு வரா, இவனுக்கு மிளகாத்தூள் அரைக்கணும், அப்புறம் மல்லித்தூள் அரைக்கணும், அப்புறம் முறுக்கு சுட்டு தர சொல்லுவான், ஆட்டா சுட்டு தர சொல்லுவான், என்னென்ன வேலையை இழுத்து வைக்க போறாளோன்னு அந்த பக்கம் நினைப்பாங்க. நாம இந்த பக்கம் ஐயோ ஐபோனை கேட்குறாங்களோ, ஐபேடை கேட்குறாங்களோ, மேக் புக்கை கேட்குறாங்களோ, பர்ஃப்யூம் வாங்கணும், ஹேண்ட்பேக் வாங்கணும், சாக்லேட் வாங்கணும், லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம உறவுகள்லாம் இப்படிதான் இருக்கு. இதான் நிதர்சனம், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உறவுகள்ல இந்த மூத்த பையன் ஒரே பையன் ஒரு உறவு இருக்கு. இது உங்க எல்லாரும் அடிபட்டிருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் சின்ன வயசுல என்ன சொல்லி வளர்ப்பாங்க, அப்பா அம்மாவை நீ தான் பார்த்துக்கணும், தம்பி நீ தான் படிக்க வைக்கணும், தங்கச்சியை நீ தான் கட்டி கொடுக்கணும். அது அதோட நிற்காது. அதுக்கப்புறம் அவங்க பெற்ற
போடுறது, வயசுக்கு வந்தா மாலை போடுறது, இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். அப்ப அந்த பிள்ளைய கட்டுற பொண்ணோட பிரஷரை யோசிச்சு பாருங்க, அந்த மூத்த மருமகளோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இதோட விளைவு தான் என்ன ஆகுது நடுவர் அவர்களே, முதல்லயே உஷாராயிடுறாங்க. உன் வீட்டுல 6 மாசம் வச்சுக்க, என் வீட்டுல 6 மாசம் வச்சுக்க, அம்மா அப்பாவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாலாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 4 மாசம் 4 மாசம். ஆமா நடுவர் அவர்களே, இதெல்லாம் முடிஞ்சுச்சுன்னா கடைசியில நிலைமை எப்படியா இருக்கு, அப்புறம் தான் கொண்டு போய் இந்த முதியோர் இல்லத்துல சேர்க்கிறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி, வீட்டுல தான் எப்படின்னா சமூகத்துல எப்படி இருக்கிறோம்? வெளியே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, காரை விட்டு இறங்கி கீழே இறங்கி என்ன வேணும் தூக்கி விடுறோமா, பாக்குறோமா, இல்ல ஒரு போலீஸ்க்கோ ஆம்புலன்ஸ்க்கோ கால் பண்றோமா? அன்பு எங்க இருக்கு நடுவர் அவர்களே? கிடையவே கிடையாது. அதை விட்டுட்டு ஒரு போட்டோ எடுக்கிறோமா, வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்றோமா? நம்ம தமிழ் மக்கள் பொறுப்பா எதுல இருப்பாங்கன்னு சொல்லுங்க. யாரும் ஷேர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுனா அவ்வளவு பொறுப்பா இருப்பாங்க. அதுதான் நம்ம பொறுப்பு இருக்கு. முடிவா ஒண்ணு சொல்றேன் நடுவர் அவர்களே, அன்பு என்பது வெறும் சொல் அல்லது எண்ணம். அதை செயலா மாத்தணும்னா அதுல நமக்கு கண்டிப்பா பொறுப்பு வேணும். அந்த பொறுப்பால நம்ம விலகி இருக்கிறது நல்லதுதான், அதுல எந்த தவறும் இல்லை நடுவர் அவர்களே. கடைசியா கண்ணதாசனின் வரிகளை கூறி முடிக்கிறேன். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் நன்மையே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுதான் நிதர்சனமும் கூட. ஸோ இன்னைக்கு உறவுகளை தீர்மானிக்கணும்னா கூட நம்ம தேவைகள் வந்து நம்ம பூர்த்தி பண்ண வேண்டியதாக இருக்கு. திடீர்னு நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா வந்து நம்மளோட செல்ஃப் சஃபிஷியன்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும் இல்லையா? அதனால இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையாக இல்லைன்னு என்னதான் தேவைகள் எதிர்பார்க்குது, வாழ்க்கை ஒழுங்காக ஜாலியாக வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பட்டிமன்றத்தின் சரவடி திருமதி சுபு அவர்கள் வராங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன், பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பாருங்க. இப்படி அன்பையும் அறத்தையும் சொல்லித்தந்த நம்ம தமிழ் மரபுல வந்து எப்படி உறவுகள் விலகி இருக்குன்னு சொல்றாங்கன்னே தெரியல நடுவர்களே. அதுவே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. மனிதர்களிடத்துல மட்டும்தான் அன்பு இருக்குன்னு இல்லைங்க, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவன்களிடத்திலும் அன்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா நடந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க கூடிய ஒன்று, வயநாடு வெள்ளம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த வயநாடு வெள்ளத்துல ஒரு பாட்டியும் பேத்தியும் வெள்ளத்துல சிக்கி அடிச்சு காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அவங்கள இரவு முழுக்க ஒரு யானை பாதுகாக்க தான் சொல்றாங்க. அந்த இடத்துல எங்க நடுவர்கள் பொறுப்பு இருக்கு? அன்பு மட்டும்தாங்க இருக்கு. சகோதரர் விமலனா சொல்லியிருந்தாரு, அன்பை வச்சு அரிசி வாங்க முடியுமா, இல்ல பருப்பு தான் வாங்க முடியுமா? அன்பை வச்சு அரிசி பருப்பு வாங்க முடியலன்னா கூட பக்கத்து வீட்டுல ஓடி போய் ஓசி வாங்கிக்கலாம், இல்லையா அக்கௌண்ட் வச்ச அண்ணாச்சி கடையில அரிசி பருப்பாவது வாங்கிக்கலாம் நடுவர்களே. அதுக்கு கூட அன்புதான் வேணும். பொறுப்புன்னு போயிட்டு நின்னா தரமாட்டாங்க. ஏங்க இந்த ஓசியில காப்பி பொடி வாங்கி சாப்பிட சொல்றதுக்கு அது வேற மாதிரி நடுவர்களே. சகோதரி சொல்லியிருந்தாங்க, இந்த காலத்துல இருக்கீங்களா இல்ல வேற காலத்துல இருக்கீங்களான்னு. நாங்க இப்பதாங்க இருக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இங்க வர்றதுக்கு முன்னாடி யாரையும் பார்த்திருக்க மாட்டீங்க, பேசியிருக்க மாட்டீங்க, பழகி இருக்க மாட்டீங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு விழாக்கள் ஆகட்டும், கொண்டாட்டங்கள் ஆகட்டும், சேர்ந்து கொண்டாடுறீங்க இல்லையா? அதுல இருக்கிற நண்பர்களே உண்மையான அன்பு. வைப்பு பண்றவங்கெல்லாம் இப்போ சரிதானே? வைப்பு தானே? எந்த ரியாக்ஷன் இல்லாம நாங்க வந்து உறவுகளை வெறுக்கலைங்க. அன்பு அப்படிங்கிற ஆணிவர தேடிலாம் இங்க குடும்பமா இருக்கிற நடுவர்களே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சகோதரி சொல்லியிருந்தாங்க, எங்க இறங்கி வேலை செய்ய ஆள் இருக்கு, எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் போடுறாங்க. என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறோம், 4 பேர் பார்த்து பொறாமப்படக்கூடிய என்ன இருக்கு? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தாய்மாமன் உறவு பத்தி சொல்லியா நடுவர்களே. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அது தேனை பால் தொட்டு வைக்கிறதுல இருந்து காது குத்தி மொட்டை அடிக்கணுமா தாய்மாமனுக்கு கூப்பிடு, மாலை போடணுமா தாய்மாமனுக்கு கூப்பிடு. இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தைக்கு நடக்கின்ற அனைத்து நல்லது கெட்டது விஷயங்கள்லையும் ஒரு உண்மையான உறவு இருக்குன்னா அது தாய்மாமன் உறவு மட்டுமே நடுவர்களே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து கிரவுட் பண்ணி
அதுக்குன்னே ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்கு இல்லையா? ஒரு முகம் தெரியாத நபருக்கு எங்கேயோ ஒரு உதவி அப்படின்னு வரும்போது தன்னால முடிஞ்ச ஒரு சிறுசோ அது பெரிய உதவியோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குன்னு பாத்தீங்களா? அதுல இருக்கிற அன்பு நடுவர் அவர்களே. அடுத்து நம்ம சகோதரி சொல்லியிருந்தாங்க, ஊருக்கு போன உடனே அம்மா மிளகா பொடி அரைக்கணும்னு தான் சொல்லுவாங்களாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அம்மா புடவைய வாங்கி கட்டிட்டு வந்துட்டு ஒரு வாரம் ஒரே ஸ்டேட்டஸ், ஐ மிஸ் யூ, தோசையை மிஸ் பண்றேன், டீயை மிஸ் பண்றேன், ஐயோ அங்க குடிக்கவே முடியல சொல்லிவிட்டு இப்ப பொறுப்பு வந்து பேச வந்துருக்காங்க நடுவர் அவர்களே. அதாவதுங்க முக்கியமான ஒண்ணு, முன்னாடி தாங்க இந்த திருநங்கைகளை பாத்தீங்க அப்படின்னா சமுதாயத்தோட அழுத்தத்தின் காரணமாக குடும்பங்களை வந்து ஒதுக்கி வச்சாங்க. ஆனா இப்ப தன்னுடைய குழந்தைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த குழந்தைகளை படிக்க வச்சு ஒரு ஹை பொசிஷன்ல இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்து வளர்த்தாங்க அப்படின்னா அது அன்பினால் மட்டுமே நடுவர் அவர்களே. இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்காவில ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துட்டா போதும், அங்க இந்தியால தூங்கவே மாட்டாங்க, கால் மேல கால் வந்துகிட்டே இருக்கும். திரும்ப அதே மாதிரி இந்தியாவில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்மளும் கால் மேல கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்போம். இப்படி வந்து நம்ம உறவுகளை விளக்கலைங்க, அடிக்கடி வந்து உறவுகள் கூட நெருக்கமா இருந்துட்டே தான் இருக்கும் நடுவர் அவர்களே. அன்பின் அடையாளமா எவ்வளவோ சொல்லலாங்க. வாட்ஸ்அப் மீடியால பாத்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் போடுறதுக்கும் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கும் அப்படின்னா சகோதரி சொன்னாங்க. வாட்ஸ்அப் மீடியா பாத்தீங்க அப்படின்னா யாருக்கும் எங்கேயோ பிளட் தேவைப்படுது இல்ல உடனே ஓடி போய் கொடுக்கறது இல்லையா, உடல் உறுப்புகள் தானம் பண்றது. அதாவது தன் குடும்பம் மட்டுமல்ல இந்த சமூகம் முழுக்கவே பாத்தீங்க அப்படின்னா அன்பால் தான் இணைச்சிருக்கிறார் அவர்களே. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த உடல் உறுப்பு தானம் பத்தி நம்ம சொல்லலாம். சமுதாய அழுத்தம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு பொறுப்பு அப்படிங்கிற முகமுடிய போட்டுட்டு இந்த 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். இன்னைக்கு இந்த இடத்துல உங்க உறவுகளை பத்தியோ இல்ல உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் பத்தியோ உங்களுக்கு பிடிச்ச அப்பா அம்மா சித்தி சித்தப்பா பெரியம்மா இந்த மாதிரி இருக்கின்ற உறவுகளை பத்தியோ இல்ல இல்லாத இழந்த உறவுகளை பத்தி நினைக்கும் போதோ உங்கள் கண்களின் ஓரத்துல சிறிதளவு ஈரம் வருது இல்லையா, அதுல இருக்க நடக்கிறவர்கள் உண்மையான அன்பு. எனவே எவ்வளவுதான் ஆடம்பரங்கள் இருந்தாலும் சரி, பொறுப்புகள் இருந்தாலும் சரி, அன்பு என்பதுதான் வாழ்க்கையின் ஆணிவேர். அதனால் இன்றைய காலம் மட்டுமல்ல இன்றைய காலமே அன்பினால் பிணைந்தே உள்ளன என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பை பத்தி ரொம்ப அழகாக பேசிருக்காங்க. ஒரு தாய்மாமா உறவு இல்லாம வந்து எந்த விசேஷமுமே நிறைய போறது நம்ம எல்லாருமே ஒத்துக்கிற விஷயம் தாங்க. ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க, அன்றாடம் உடல்தானம். இந்த நேரத்துல ஒரு 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 அன்பான பார்வையிடணும் பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம என்சிடிஎஸ் மூலமா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரத்த தான முகாம் நடத்தி இருந்தாங்க. அந்த ரத்த தான முகாமில் கலந்துக்கிட்டு மக்களுக்கு தன்னுடைய ரத்தத்தை தானமாக கொடுத்த அத்துணை தன்னார்வலர்களையும் நான் பணிவோடு வணங்கி இந்த இடத்தில் நன்றி கூற விரும்புகிறேன். நிகழ்ச்சியில் இறுதி பேச்சாளராக பொறுப்பு என்பது ஒரு விலங்காக இருந்தாலும் அது இன்றைய தேவை. பொறுப்பு என்பது நம்மளை வந்து நெறிப்படுத்துகின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் திருமதி பாசமலர் அவர்கள் பேசவிருக்கிறார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நடுவர் அவர்களே, என்னுடைய முதல் கேள்வியை உங்கள்கிட்டே ஸ்டார்ட் பண்றேன். ஆப்பு வைக்கிறது முடிவு பண்ணியாச்சு, அதை அங்கிருந்தே ஆரம்பிப்போம். உங்களோட திருமணம் உங்க பெற்றோர்களால் பார்த்து கல்யாணம் பண்ணாங்களா இல்ல நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா நடுவர் அவர்களே? ஏங்க முதல்ல மொத்தம் பண்ணிருக்காங்க. ஒரு கல்யாணம் தானே பண்ணீங்க? ரைட். இன்னைக்கு அவ்வளவுதான். ரெண்டு ஓகே. என்னோட அரேஞ்ச் மேரேஜ். அருமை அருமை. நான் லவ் மேரேஜுக்கு அப்புறம் வரேன்.
சரிங்களா? ஓ, அது வேறயா? ஆமாமா, இருக்கு. உங்களுக்கு பொண்ணு பார்க்கும்போது என் பையன் ரொம்ப அன்பானவன் அப்படின்னு சொல்லி பொண்ணு பார்த்தாங்களா, இல்ல பொறுப்பான பையன்மா உங்க பொண்ணை கொடுங்க தங்கமா வச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி பொண்ணு பார்த்தாங்களா? இல்லையே, வேலை இருக்கான்னு முதல்ல கேட்டாங்க. இப்ப தெரியுதுங்களா? உத்தியோகம் பொறுப்பு, உத்தியோகம் தான் புருஷ லட்சணம். ஆக பொறுப்பா இல்லைன்னா பொண்டாட்டி கூட இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லவ் மேரேஜ். லவ் பண்ணிட்டு போகல விட்டுருவாங்க உடனே, மாமா ஒரு மாப்பிள்ளை பாக்குற வேலை மிச்சம் அப்படின்னு. நீங்க லவ் மேரேஜ் தானே? லவ் மேரேஜ் சத்தம் அதிகமா வச்சு போல இருக்கு. மாப்பிள்ளை எங்க வேலை பாக்குறாரு, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா என்ன பண்றாங்க, 1008 கேள்விக்கு அப்புறம் பொறுப்பான பையனா இருந்தா மட்டும்தான் அந்த கல்யாணம் நடக்கும். சரிங்களா? ஆமா, இப்பெல்லாம் நாத்தனார் இருக்காங்க, அதையும் கேட்டுக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த 3 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க, வளர்ந்தும் வளராத குழந்தைகள். அவங்க குழந்தைங்க விட்டுக்க பாவம். சின்ன பிள்ளைங்களுக்கு முட்டாய் வாங்கி கொடுக்கறது தான் அன்பு. இன்னும் வளராமையே இருக்காங்க முட்டாயின்னு நினைச்சுக்கிட்டு. அப்புறம் சரவணன் சொன்னாரு, பாத்திரம் கழுவும் போது பாட்டு பாடிக்கிட்டே பாத்திரம் கழுவுவாங்களா. ஐயோ முடியலைங்க, அது என்ன பாட்டுன்னு தான் தெரியல, அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே. கூட்டு குடும்பம்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லைங்களா? இன்னைக்கு இங்க இருக்க பாதி பேர் கூட்டு குடும்பத்துல வளர்ந்தவங்களா இருப்பீங்க. இப்ப இருக்குங்களா கூட்டு குடும்பம்னா என்னன்னு தெரியுமா உங்க பசங்களுக்கு? டிக்ஷனரியில தேடிட்டு இருக்காங்க. புத்தகங்கள்ல அப்படிதான் நீங்க சொல்லி கொடுக்கணும். ஏன் எல்லாரும் பொறுப்பால வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்க, பொறுப்பால விலகி வெளிநாட்டுக்கு வந்திருக்கீங்க, உணர்ந்துக்கங்க பொறுப்பு எங்க இருக்குன்னு. அதனாலதான் நீங்க கூட்டு குடும்பம்னு ஒண்ணு இல்லாமையே போயிருச்சு. தாய்மா மேசி சுமந்து வாராண்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. உங்களுக்கு சீர் செய்யறதுக்கு அந்த தாய்மாமே செத்து சுண்ணாம்பாயி செஞ்சுட்டு கடைசியில நீங்க ரீல்ஸ் சொக்க வைக்கும் சொல்லி சொக்க தக்கம் சொல்லி என்ன பண்றது? தாய்மாம சீர். ஐயோ பாத்துக்குங்க. செய்யலைன்னா நடுத்தருவுல கொண்டு வந்து விட்டுறாங்க. அப்புறம் கணவன்லாம் வெளிநாட்டுக்கு போற பழக்கம் இன்னும் இருக்குங்க, பொண்டாட்டிய ஊர்ல விட்டுட்டு. நீங்க தான் ரொம்ப அன்பான சமுதாயமாச்சு, ரொம்ப அன்பை மதிக்கிறீங்க, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றீங்க, அன்புதான் பெருசுன்றீங்க. அந்த பொண்ணு தனியா ஊர்ல இருக்காங்க இல்லையா, யார்கிட்டயாவது போயிட்டு ஒரு ஹெல்ப்னு கேட்டுட்டா அவங்களுக்கு என்னென்ன பேர் வைக்கிறீங்க? இது அன்பால நிறைந்திருக்க சமுதாயமாங்க? உங்க குடும்பங்கள்லாம் அன்பால நிறைந்திருக்கு? இதெல்லாம் சிந்திக்க வேண்டியது, சிந்திச்சு பாருங்க. அப்புறம் அன்பு 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 ஜெயிக்குமா? அந்த ஷோல கூட அன்பு ஜெயிக்குமான்னு கேட்ட அந்த அம்மா ஜெயிக்கல, பொறுப்பா இருந்த ஆடி தான் ஜெயிச்சாரு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து, இந்த பொறுப்பான குடும்பங்கள்ல ஒரு டிசிப்ளின் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல இவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல உறவுகள், தாத்தா பாட்டி மாமன் மச்சான் அப்படி படபடன்னு அவங்க எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கப்பா, பொறுப்பா இருப்பா. யார் சொல்றாங்க? இவங்க எல்லாம் சொன்ன அன்பான உறவுகள் என்ன சொல்றாங்க? பொறுப்பா இருக்க சொல்லி. ஆக நாங்க விரைவிலே போட்டுறோம் பொறுப்பை, எங்களுக்கு அன்பு இல்லையாமா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சொல்றாங்க. பாத்துக்கங்க, சாக்லேட் வாங்கி தரும்போதே பொறுப்பை சொல்லி கொடுத்துறோம் நாங்களாம். அதுக்கப்புறமா இந்த ஹஸ்பண்ட்லாம் கடைக்கு போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃப் கூட வச்சுக்கோங்க, நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இது அவசியமா அப்படின்னு கேட்பாங்க. யாரு கேட்பாங்க? எடுக்கிற அந்த யாரு 2 பேருமே கேட்கறாங்க. இப்பெல்லாம் ஏன் இந்த கேள்வியை கேட்கறாங்க? ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அதனாலதான் அந்த கேள்வி வருது. ஆனா பொறுப்பான குடும்பங்கள் விலகி இருக்கிறது எதனால அப்படின்னா, அவங்க மேல அக்கறை இல்லை அப்படின்றது இல்ல, குடும்பத்தோட முன்னேற்றத்தை பத்தி யோசிக்கிறதுனால. வளர்ச்சி அடைஞ்சவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, வளர்ச்சி அடைஞ்சவங்க, குழந்தைகளா வளர்ச்சி அடைஞ்சவங்க சோ பொறுப்பான விலகி இருக்காங்க. அடுத்தது கேப்டன் விஜயகாந்த் பத்தி ரொம்ப அருமையா சொன்னாருங்க. அவர் ஒரு பொறுப்பான தலைவர், இருக்கும்போது யாரும் மதிக்கல, இன்னைக்கு போனதுக்கு அப்புறம் மதிச்சு என்ன பிரயோஜனம்? இதுதான் ரியாலிட்டி. அன்பு அன்புன்னு சொல்றாங்கல்ல, அதுவும் இப்படிதான். அடுத்தது மண்ணெண்ணெய் சீமெண்ணெய் விளக்கெண்ண எங்க எது நடந்தா எனக்கு என்னன்னு பேசுறது முனைவர் திருமதி கிருபா அவர்கள். இவங்க ஒரு ஆசிரியர், பொறுப்பான விலகி பள்ளியில போயிட்டு மாணவர்களுக்கு அன்பா பாடம் எடுக்கிறாங்க. ஆக பாத்துக்கங்க, பொறுப்பான பதவி, அதை அன்பா பயன்படுத்திக்கிறாங்களாமா. என்னமோ சொன்னாங்களே, போட்டோ எடுத்து இவங்க டேக் பண்ணாங்களாம், பாத்துக்கங்க. அப்புறம் இந்த கவர்மெண்ட் 60 வயசு மேல ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருதுங்க எல்லாருக்கும். ஆனா இந்த
பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல, அம்மா பொடி, இந்த பொடி அந்த பொடி எல்லா பொடியும் பொடியை அரைக்க அம்மா பொறுப்பா சொல்லி கொடுத்தப்ப அதை கத்துக்கல. இல்லம்மா நீ அரைச்சாதான் நல்லா இருக்குன்னு அன்புன்னு ஒரு பிட்டை போட்டு அந்த அம்மாக்கு ரிட்டையர்மெண்ட்டே கொடுக்கறது இல்ல. இந்த பொடி வேணும் அந்த பொடி வேணும்னு பாத்துக்கங்க. கவர்மெண்ட் கூட அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருது, சாகர வரைக்கும் அந்த அம்மாக்கு இவங்க ரிட்டையர்மெண்ட்டே கொடுக்கறது இல்ல. இதெல்லாம் அன்புன்னு போட்டிருக்க முகமூடி கவசம். அடுத்தது இந்த ஏதாவது வேணும்னா நாங்க பக்கத்து வீட்டுல போய் வாங்கிக்குவோம். இனிமே பாருங்க பசுபதி உடனே வண்டியை துப்பு விட்டு தான் போறோம். பிரசலம் வைக்கிறது இல்ல, நாங்க வெளில போறோம். இந்த அமரன் படம் பார்த்தீங்களா? எல்லாரும் படம் பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சுல. அவர் அப்படியே மனைவியை லவ் பண்ணிட்டே இருந்தார்ல, பொறுப்பான விலகி இருந்தாரு நாட்டை காக்கணும்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? அப்ப குடும்பங்கள் பொறுப்பானதான விலகி இருக்கு. கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க. நீங்க பொறுப்பான குடும்பங்கள்ல இருந்து விலகி இருந்தா தவறே இல்லை. பொறுப்பு இல்லாத குடும்பத்துல இருந்து விலகி இருந்தீங்கன்னா தான் தவறு. நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொறுமையா உட்கார வச்சு பேச வச்சுருவாங்க போகிறீங்க. அவ்வளோ அழகாக பேசிக்கிறாங்க. ரெண்டு அணிகளுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப காரசாரமாக பேசினாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உண்மைக்கு மிக நெருக்கமாக பேசினாங்க. பொறுப்பின் நிலைகள் பற்றி இந்த அணி பேசும்போது சில முக்கியமான விஷயங்களை நமக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. ஒன்று என்னன்னா, மலர் கேட்ட கேள்வி யோசிச்சு வரப்ப ஒரு பெண் சந்தர்ப்ப சூழ்நிலையினால நம்முடைய குடும்பத்தை விலகி இருக்கும் போது பெண்ணுக்கு நம்ம என்னென்ன பேரெல்லாம் நினைக்கணும். நண்பர்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண் எப்பொழுது சுயமரியாதையுடனும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் உணர்கிறாளோ அப்பொழுதுதான் அந்த சமுதாயம் அன்பும் அறத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாமே உங்களுடைய கடமை. போலியான அன்பு பற்றி பேசியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம முகத்துக்கு நேராக பேசும்போது நல்லா இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஆனால் போடுவதில் அடிச்சுட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கான யதார்த்தமும் கூட. நம்ம தேவைகளும் மனிதர்களுடைய உறவுகளை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இவங்க பேசுனதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேரண்டிங்னா வார்த்தையே நம்ம குடும்ப உறவுகள் நம்ம குடும்பத்தில் அது நம்ம குழந்தை இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு அது வேணும் இது வேணும் அந்த மாதிரி நல்லா படிக்க வைக்கணும், நல்லா ஒரு பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கன்சர்ன்டாக இருக்காங்க. அதை தப்புன்னு சொல்லுது. ஆனால் அதுவே குழந்தைங்களுக்கு ஒரு அழுத்தமாக மாறிடக்கூடாது. அதனால பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங் குறைஞ்சிடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, உங்களுக்கு எல்லாருமே கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் தெரியும் இல்லையா? கீழ்பாக்கம் மனநல மருத்துவமனை. அதில் ஒரு மருத்துவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இந்த மாதிரி சைக்காட்டிஸ்டாக இருந்திருக்காரு. அவர் தன்னுடைய ஆராய்ச்சியில் ஆராய்ச்சி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு குழந்தைகள் கிட்ட. அதாவது 3 வகையான ஏஜ் குரூப்ல இருக்கிற குழந்தைகிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்று 5 இருந்து 13 வயசு இருக்கிற குழந்தைங்க, டீனேஜர்ஸாக இருக்கிற குழந்தைங்க, அப்புறம் 20 வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க. அவர்கள் அனைவரிடமும் கேட்கப்பட்ட ஒரே கேள்வி என்ன தெரியுமா? பெற்றோர்களிடம் நீங்க என்ன எதிர்பார்க்கீங்க? பொதுவாக டீனேஜர்ஸ் 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் விடலாம். இந்த 5 இருந்து 13 வயசு இருக்கிற குழந்தைங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? பொதுவாக நம்ம நினைச்சிருக்கோம், குழந்தை எங்கள் அப்பா அம்மா எனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும், அப்புறம் நான் என்னை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கூட்டி போகணும்னு நினைச்சிருக்கோம். அப்படி கிடையாது. அன்னைக்கு சொன்ன 90 குழந்தைகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் வீட்டுக்கு வரும்போது என் அப்பா அம்மா சண்டை போடாமல் சந்தோஷமாக இருக்கணும், என் குடும்ப சூழ்நிலை எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் என் கூட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளே நினைக்கிற குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அப்படி இல்லை அப்படிலாம் எனக்கு கிடைக்கல. நாம் வளர்ப்பதில்லை, குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள். அடுத்ததாக அன்பின் பக்கம் சொல்லியிருந்தாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த கண்தானம் உடல்தானம் சொல்லுவது. இன்னைக்கு பட்டிமன்றத்துடைய உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? இங்க இருக்கிற 500 ஜோடி கண்கள்ல உங்களுடைய காலம் கடந்து பின்னதுக்கப்புறம் ஒரு 5 ஜோடி கண்களாவது மற்றவர்களுக்காக பயன்படுத்தினால் அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு. இது இதுவும் ஒரு வகையான யதார்த்தம் தான். ஏன்னா இன்னைக்கு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம டவுன் ஆகிட்டோம்னா நம்மளை தூக்கி விடுறதுக்கு இன்னமும் சில உறவுகள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அன்பு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது.
நிகழ்ச்சி முடிவுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். அனைவரும் நீங்க அந்த இருகப்பற்று படம் பார்த்துருக்கீங்களா? இருகப்பற்றுல வந்து ஒரு த கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ வச்சிருப்பாங்க. அதுல சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன். என்னுடைய முதல் கேள்வி, வாரத்தில் ஒரு நாளாவது யோசிச்சுக்கோங்க, வாரத்தில் ஒரு நாளாவது செல்போன், டிவி இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா உங்களோட நேரத்தை கழிக்கிறீர்களா? நம்ம உங்களோட வேலைகளை பகிர்ந்துக்கிறீங்களா? என்னுடைய ரெண்டாவது கேள்வி, ஒருவேளை குடும்பத்தில் வந்து வாக்குவாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை வந்து பெருசாகிடுது, ஒருத்தர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம், ஈகோனால விட்டு கொடுக்காம இருக்கும். யாராவது ஒருத்தராவது சரி இன்னைக்கு நான் பண்ணது தான் தப்பா இருக்கும் அப்படின்னு விட்டு கொடுத்து மனமாற மன்னிப்பு கேட்டிருக்கிறீங்களா? என்னுடைய மூணாவது கேள்வி, ஒருவேளை நீங்க செல்போன்ல உதாரணத்துக்கு இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் நிறைய வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க. அப்போ வந்து உங்கள் குழந்தை வந்து ஸ்கூலை விட்டு வந்துட்டோ இல்லைன்னா ஒரு ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டு வந்து ஆசையாக கேட்குறாங்க, நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ வந்து முழு மனதோட அந்த செல்போனை எடுத்து வச்சுட்டு உங்கள் குழந்தைகளை காது கொடுத்து கேட்கிறீர்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களிடம் ஆம் என்பது பதிலாக இருந்தால் உங்களுக்கு நீங்களே கைகளை தட்டிக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்னமும் நீங்கள் ஒருவர்களை அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த கேள்விக்கெல்லாம் இல்லை என்பது பதிலாக இருந்தால் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் நண்பர்களே. ஏன்னா நம்ம குடும்ப உறவுகளை தொலைச்சிட்டு நம்ம குழந்தைங்க இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அப்பா அம்மா கூகுளில் தேடுறாங்க ப்ளீஸ். மகிழ்ச்சி. இன்னைக்கு பேசின விவாதங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இருந்தாலும் இந்த உலகம் எப்பொழுதுமே அன்பாலும் அரவணைப்பாலும் நிறைந்தே இருக்க வேண்டும். ஏன்னா வள்ளுவர் சொல்லியிருக்காரு, என்கிறதனே வெயிலோட காயுமே அன்புலனே அறம். ஒருத்தங்கிட்ட அன்பு இல்லை அப்படின்னா ஒரு புழு எப்படி வெயில காலையில் இருந்து ஒரு புழு எப்படி வந்து அவசரப்படுதோ அந்த மாதிரி இந்த அறமே நம்மளை வாழ்க்கை இருக்கு. அதனால அன்பு என்கின்ற உயர்ந்த குறிக்கோள் வந்து இன்றைய சூழ்நிலை மட்டுமில்லை, என்றைய சூழ்நிலையிலுமே குடும்ப உறவுகள் அன்பால் பிணைந்திருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய உறவுகளும் அன்பால் பிணைந்தே இருக்கின்றன என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.